अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स वेलकम टू अवर चैनल நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறது ஒரு நாள் நோம்புக்கு என்ன பண்ணேன் இஃப்தாருக்கு நான் என்னெல்லாம் ரெடி பண்ணேன் அப்புறமா ஒன் பார்ட் சாம்பார் ரெசிபியும் ஷேர் பண்ணிருக்கேன் இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் டக்குன்னு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா நமக்கு ஈஸியா சாம்பார் ரெடி ஆயிடும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் 4 மணில இருந்து என்னோட இஃப்தார் வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் நான் ஃபர்ஸ்ட் இப்ப கொஞ்சமா மலாட்டை இருந்தது அது வந்து அவிச்சு வச்சிடலாம் அப்படினு சொல்லிட்டு நான் எடுத்து ஒரு பவுல்ல மாத்திட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டேன் நிறைய மண் வரும் அதுக்காக நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் குக்கர்ல சேர்த்துக்கிறேன் நம்ம நார்மலா இட்லி பாத்திரத்துல தான ஸ்டீம் பண்ணி வைப்போம் அதுக்கு பதிலா இன்னைக்கு நான் குக்கர்ல சேர்த்திருக்கேன் குக்கர்ல சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு அப்புறமா வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு குக்கர்ல 2 விசில் வச்சு எடுத்தோம்னா நமக்கு நல்லா குக் ஆகி சூப்பரா மலாட்டை ரெடி ஆயிடும் 2ல இருந்து 4 விசில் கூட வச்சு எடுத்துக்கலாம் ஒரு சில நேரம் வேர்க்கடலை வேகாம இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு 3 விசில்ல கரெக்ட்டா வெந்து வந்துருச்சு இப்ப பாருங்க சூப்பரா வெந்திருச்சு இனிமே நம்ம எல்லாத்தையும் உரிச்சு எடுத்து வச்சிர வேண்டியதா இத தனியா ஒரு பவுல்ல மாத்திட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பீல் பண்ணி எடுத்துறலாம் அடுத்து லெஸ்ஸி போட்டுறலாம் சொல்லிட்டு மிக்ஸி ஜார் எடுத்துட்டேன் அதுல தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் கூடவே கொஞ்சமா சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா blend பண்ணி எடுத்தா நமக்கு சூப்பரான லெஸ்ஸி தயாராயிடும் இதல நீங்க வேணும்னா ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஐஸ் கியூப்ஸ்லாம் இல்லாம அப்படியே தான் சர்வ் பண்ண போறேன் அவ்வளவுதான் நம்மளோட லெஸ்ஸியும் தயாராயிடுச்சு இது வந்து சத்து மாவு கேக் அப்புறம் பேரிச்சம்பழம் இன்னைக்கு நோன்பு திறக்கிறதுக்கு நோன்பு கஞ்சி வேர்க்கடலை அதுக்கு அப்புறமா வந்து லெஸ்ஸி உளுந்துக்கூழ் இது வந்து சத்து மாவு கேக் அப்புறமா பேரிச்சம்பழம் இந்த சத்து மாவு கேக்கோட ரெசிபியும் உளுந்துக்கூழோட ரெசிபியும் நம்ம சேனல்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்து லெஸ்ஸி மேல இந்த மாதிரி சக்கரை தூவி குடிக்கும்போது செம டேஸ்டா இருக்கும் யாருக்கெல்லாம் லெஸ்ஸில இந்த மாதிரி சக்கரை தூவிட்டு அப்படியே குடிக்கிறது பிடிக்கும் அப்படினு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து பூரிக்கு சாம்பார் ரெடி பண்ணிடலாம் கிச்சனுக்கு வந்தாச்சு குக்கர்ல கொஞ்சமா பருப்பு சேர்த்துட்டு நல்லா அது 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு அது கூடவே 2-3 பச்சை மிளகாய் ஒரு 3 பெரிய வெங்காயம் 3 தக்காளி தேவையான அளவுக்கு காய்கறிகள் உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் பீன்ஸ் அப்புறம் வந்து ஒரு கேரட் சேர்த்திருக்கேன் எல்லாமே 1-2 அந்த மாதிரி தான் சேர்த்திருக்கேன் அதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறமா நம்ம சாம்பார் பவுடர் அதாவது குழம்பு மசாலா தூள் அதை சேர்த்திருக்கேன் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமா கறிவேப்பிலை அது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துட்டு 2 நிமிஷம் போல ஊற வச்சு அதை கரைச்சி புளி தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே இந்த டிஷ்க்கு தேவையான கல் உப்பும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் பருப்பு காய்கறிலாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிறதுனால நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்துடலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் மூடி போட்டு குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த சாம்பார் பர்ஃபெக்டாக வரதுக்கு பருப்பு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் அந்த மாதிரி ஊற வச்சு பண்ணும்போது பருப்பு நல்லா குழைவாக வந்து கிடைக்கும் இந்த சாம்பாருக்கு புளி தண்ணி சேர்க்காம தக்காளியை எக்ஸ்ட்ரா சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் புளி தண்ணியை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி அதிகப்படுத்திக்கலாம் குக்கர் விசில் வந்து ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்து இறக்கிட்டோன்னா நமக்கு சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிரும் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்து தாளிச்சு கொட்டினா சூப்பரான ஒன் பார்ட் சாம்பார் ரெடி ஆகிடும் பூரிக்கு தோசை இட்லி பொங்கல் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அன்னைக்கு சகருக்கு மீல் மேக்கர் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன் இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணலை ஏற்கனவே நம்ம சேனலில் மீல் மேக்கர் பிரியாணி ரெசிபி இருக்குது அதே மெத்தட் தான் ஆனால் இதில் வந்து கொஞ்சமாக நான் பட்டாணியும் அப்புறமா வந்து தண்ணியில் பண்ணாமல் தேங்காய் பாலில் பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்